ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ரதி பிஜிடிஆர்பி. எல்லாருமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக ப்ரீவியஸ் இயர் டெட்டில் கேட்ட கொஷின்ஸ் தாங்க இப்போ நான் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இது வந்து ரிப்பீட்டடாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயர் டெட்டை வந்து நிறையா எக்ஸாமாக எடுத்தோம். ஒரு 3-4 எக்ஸாம் 3-4 டேஸ்க்கு மேலே நடந்துச்சு. ஸோ அதில் நிறையா வந்து மார்னிங் ஈவினிங் செஷன் இருந்துச்சு. அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே இப்போ நான் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பாதி கொஷின்ஸாவது வந்துடும். எல்லாருமே நல்லா கவனிங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இது வந்து புக்கில் இருந்து எடுத்தது அப்படியே. ஓகேங்களா? ஜெயகாந்தன் அப்படின்னா குடியரசுத் தலைவர் விருது. அவர் என்னென்ன விருது வாங்கியிருக்காங்கன்னா குடியரசுத் தலைவர் விருது. எந்த நூலுக்காகனா உன்னை போல் ஒருவன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்காக குடியரசுத் தலைவர் விருது வாங்கியிருக்கார். சாகித்ய அகாதமிக் விருது எதுக்கு வாங்கியிருக்காங்கன்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற புதினம் எழுதினாரு, அதுக்காக சாகித்ய அகாதமிக் விருது. சோவியத் நாட்டு விருது இமயத்துக்கு அப்பால் அப்படிங்கிற நூலுக்காக. ஓகேங்களா? அப்புறம் ஞானபீட விருது வாங்கியிருக்காங்க. என்ன ஒரு ரொம்ப வேகமாக போகிற மாதிரி இருக்கலாம், ஏன்னா நம்ம டக்குன்னு முடிக்கணும் இல்லையா? அதுக்காக நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸாக போகும்போது தான் உங்களுக்கும் படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வரும், விறுவிறுப்பாக நீங்களும் படிப்பீங்க. இப்போ ஜெயகாந்தனை பற்றின கொஷின்ஸில் நமக்கு 4 கொஷின் கேட்கலாம். என்னென்னா குடியரசுத் தலைவர் விருது பெற்றிருக்காரு இல்லையா, அது எந்த திரைப்படத்துக்காக, இந்த நூலை வந்து எழுதினவர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம். சில நேரங்களில் சில மனிதர்கள் அந்த புதினத்தை எழுதிய ஆசிரியர் பேர் என்ன, எந்த புதினத்திற்கு சாகித்ய அகாதமிக் விருது கிடைச்சிது, அப்போ வந்து சோவியத் நாட்டு விருது எந்த நூலுக்காக கிடைச்சிது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கேட்கலாம். இந்த 4 கொஷின் நல்லா வரலாம், கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து எழுந்து இருக்கிறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் 10 கொஷின்ஸில் கேட்டது. பேப்பர் 1 பேப்பர் 2 எல்லாம் கலந்தே இருக்கும். 2 பேருமே இதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் கிளியின் குரலும் கருங்குயிலின் இசையும் அடடா அப்படின்னு இந்த பாடல் வரிகளை எழுதியவர் வந்து ஆலா வள்ளியப்பா. இந்த கவிதை வந்து தோட்டம் அப்படிங்கிற அந்த டாபிக்லேருந்து எடுக்கப்பட்டுச்சுங்களா. கொஞ்சம் கிளி குரலும் கருங்குயிலின் இசை அடடா அப்படின்னா ஆலா வள்ளியப்பா. ஓகேங்களா? தமிழுக்கான அடைமொழிகள் மொத்தம் 130 அடைமொழி. என்னென்ன அடைமொழிகள்னா அருந்தமிழ், செந்தமிழ், பைந்தமிழ், அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குதுல்ல. அது எல்லாமே இந்த மாதிரி நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. தமிழுக்கு மொத்தமாக 130 பேர் சொல்லி புகழ்ந்து பாடியிருக்காங்க. ஓகேங்களா? இனிமை தமிழ் மொழி எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது கதியில் உயர்ந்திடலாம் பெற்ற பேர், கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேர் அப்படிங்கிற பாட்டை எழுதியவர் பாரதிதாசன். இது அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? பொதுமை வேட்கை அப்படிங்கிறது திருவிக்காவால் எழுதப்பட்ட நூல். மொத்தம் இந்த பொதுமை வேட்கையில் 430 பாடல்கள் உள்ளன. பொதுமை வேட்கையின் ஆசிரியர் யாருன்னா திருவிக்கா. பொதுவாக திருமதி அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்படிங்கிற மாதிரி பொதுமை வேட்கை வந்தாவே இது ஒரு கெஸ்ஸிங்காக நான் வச்சுக்கோங்க. தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற பாடலை தொகுத்தவர் சந்திரசேகர கவிராச பண்டிதர். தனியாக வந்து கவி பாடுறாங்க, தனியாக வந்து ஒரு ராஜா கவி பாடுறாங்க, அதனால கவிராஜா பண்டிதர் அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங்ஸ், அதாவது தொகுத்தவர். அதுவே தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற பாடலை தொகுப்பித்தவர் யாருன்னா ராமநாதபுரம் மன்னன் பொன்னுச்சாமி. மன்னர்களை மட்டும் மகிழ்வித்து வந்த கவிதை மரபை மாற்றியவர் பாரதியார். மன்னர்களை மட்டும் தான் மகிழ்வித்து கவிதை பாடி வந்தாங்க புலவர்கள், ஆனால் அதை மாற்றினது பாரதியார் தான். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. அதுக்கு இசையமைத்தவரும் நாதமுனி தான். அவரோட மற்ற பெயர் என்ன, பெரிய முதலியார் அப்படின்னு சொல்றோம். 4000 திவ்ய பிரபந்தம் இது கேட்ட கொஸ்டின், அடிக்கடி கேட்ட கொஸ்டின். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. 12 ஆழ்வார்கள் சேர்ந்து மொத்தம் 24 நூல்கள் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நற்றிணைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். நற்றிணைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். இந்த நற்றினையை தொகுத்தவர் யாருன்னு தெரியல, ஆனால் தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் எழுதி. கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார், தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு தந்த மாறன் எழுதி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? நீதி திருக்குறளை இந்த கொஸ்டின் நான் எழுதலை. ஏழாதி அப்படின்னா கனிமேதாவியார். ஏழாதியின் ஆசிரியர் கனிமேதாவியார். செரு அறுத்தோன் அப்படின்னா நல்லாதனார். செரு அறுத்தோன் நல்லாதனார். செருக்கை வந்து நல்லவங்க வந்து செருக்கை வந்து அடுத்துருப்பா, செருக்கு இல்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிறது அது அடுத்தனும் நல்லாதனார். ஏழாதி கனிமேதாவியார். தானே ஒளிவிடும் ஞாயிறை நாள் மீன் சொல்லுவோம். ஞாயிற்கிட்ட இருந்து நம்ம வந்து ஒளி பெறதுலேயே அதெல்லாம் கோள் மீன்கள் சொல்லுவோம். கோள்கள்லாம் ஞாயிறிடமிருந்து தான் ஒளி பெறுங்க. ஆனால் ஞாயிறை வந்து 4 மீன், ஒரு நாள் ஃபுல்லாக ஒளி கொடுக்கறதுனால அது 4 மீன். ஓகேங்களா? தூது இலக்கியம் அப்படின்னா கலிவெண்பாவால் ஆனது. இப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு விஷயத்த தூது சொல்கிறோம்னா அவங்க கிட்ட களி கொடுத்துடணும். அவங்க போகிற இடத்துல கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் பசிக்குள்ள அப்போ களி எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவாங்க அப்படின்னு ஞாபகம். தூது இலக்கியம் கலிவெண்பாவால் பாடப்படுது. மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பூவோடு புறையஞ்சீருள் பூவில் 8 தொகை பரிபாடல். அதாவது மாயோன் அப்படிங்கிற வார்த்தை வச்சா 8 தொகை பரிபாடலில் வந்திருக்கு. மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பூவோடு புறையஞ்சீரூர் பூவில். இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, வரலாம். எந்த நூல் அப்படின்னா 8 தொகை பரிபாடல். பணிலம்னா சங்கு, பணிலம் சங்கு. மேதி எருமை நாளிகேரம் தென்னை. இதெல்லாம் அடிக்கடி கேட்ட கொஸ்டின். மேதி எருமை நாளிகேரம் தென்னை, பணிலம்னா சங்கு. தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின் என்ற செய்யுளடி மூலம் அறியும் செய்தி என்னன்னா குமரி மாவட்டத்தில் ஆடி தபசு கொண்டாடுறாங்க. குமரி ஆடி 2 குமரி மாவட்டம்
ஆடி தபசு கொண்டாடுறாங்க. நாராய் நாராய் செங்கால் நாராய் இந்த பாடலோட வரிகள் யாரு? சக்திமுத்தி புலவர். சோஃபியா அப்படிங்கிற அந்த ரோபோட்டுக்கு பேர் என்ன? புதுமைகளின் வெற்றியாளர். ஃபேக்ஸ் அப்படின்னா தொலைநகல் இயந்திரம். ஃபேக்ஸ்னா தொலைநகல் இயந்திரம். ஜியோவானி அப்படிங்கிற காசில்லி அப்படின்னு, ஜியோவானி அப்படின்னா காசில்லி அப்படிங்கிறவர் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒளிப்படி இயந்திரம் அப்படின்னா ஃபோட்டோ காஃபிஸ் ஜெராக்ஸ். ஒளிப்படினா ஜெராக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெராக்ஸ் சிஸ்டர் கார்சல். ஓகேவா? ஜெராக்ஸ் சிஸ்டர் கார்சல். பல்வகை உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை விரிவாக கூறும் இலக்கியம் திருவாசகம். இது கேட்டிருக்காங்க. பல்வகை உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சிக்கு விரிவாக கூறும் இலக்கியம் திருவாசகம். புல்லாகி புழுவாய் புழுவாய் மரமாய் அந்த திருவாசகம் பாடல் இருக்கு இல்லையா? சூப்பராக படிப்போம்ல, அதுதான் சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தூதின் இலக்கணம் கூறும் நூல் அப்படின்னா இலக்கண விளக்க பாடல். ஓகேவா? தூதின் இலக்கணம் கூறும் நூல் இலக்கண விளக்க பட்டியல். ஓகேங்களா? நீரின் வந்த கருங்கரி மூடையும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் மயங்கிய நனந்தலை மருகு அப்படின்னா பட்டினம்பாலை. இந்த பாடல் நீரின் வந்த கருங்கரி மூடையும் அப்படின்னா பட்டினம்பாலை. ஒரு பட்டணத்துல வந்து கருங்கரி குடமலை அதெல்லாம் இருக்கு. கறிலாம் வந்து பட்டணத்துல தான் அதிகமாக விற்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வளவன் ஏவா வானூரி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அடிக்கடி கேட்குற கொஷின்ஸ் இந்த கொஷின்லாம். வளவன் ஏரா வானூர்தி இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள புறநானூறு. திருக்குறள்ல மொத்தம் எத்தனை இயல்கள் இருக்குன்னா 9 இயல். அறத்துப்பால்ல மொத்தமா எத்தனை இயல்னா 4, பொருள்பால்ல 3, இன்பத்துப்பால்ல 2. ஓகேங்களா? ஓகே, திருக்குறள் 9 இயல்கள். அறத்துப்பாலில் பார்த்தீங்கன்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். பாயிர, இல்லற, துறவரம், ஊழியம். பொருள்பாலில் அரசியல், அங்கவியல், ஒளியியல். அரசியல், அங்கவியல், ஒளியியல். இன்பத்துப்பால களவியல், கற்பியல். ஓகேங்களா? இப்போ அறத்துப்பாலில் பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். இதில் 4. பொருள்பாலில் என்னன்னு கேட்டாங்கன்னா இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்ட விஷயம். அரசியல், அங்கவியல், ஒளியியல், இன்பத்துப்பாலில் களவியல், கற்பியல். மொத்தமாக வந்து 9 இயல்கள். ஓகேங்களா? இதுக்குள்ள சப்சப்பா ஒரு பாட்டில் இவ்வளோ இது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக மொழிகளுக்கு எல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறியவர் அமெரிக்க அறிஞர். ஓகே, இதை நல்லா பார்த்துக்கோங்க. உலக மொழிக்கெல்லாம், உலகத்திற்கு எல்லா மொழிக்கும் தாய்மொழியா தமிழ் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன அமெரிக்க அறிஞர் யாருன்னா நோம் சாம்ஸ்கி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ வந்து உலக மொழிகளுக்குலாம் தாய்மொழி தமிழாக தான் இருக்கணும். ஒரு அமெரிக்க அறிஞர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. அவர் வந்து நோன்பு இருக்காரு தமிழ் மொழிக்காக அப்படின்னு ஞாபகம். தாய்மொழியாக தமிழ் தான் இருக்கணும் அப்படிங்கிற அமெரிக்காவிலேருந்து வந்து தமிழ் தான் தாய்மொழியாக இருக்கணும்ங்கிறதுக்காக ஒரு நோன்பு இருக்காரு அப்படின்னு ஞாபகம். அதனால நோம் சாம்ஸ்கி. தமிழே உலகின் முதல் மொழி, மூத்த மொழி என்று கூறுவேன். இது பார்த்துக்கோ. இதுக்கும் ஒரே மாதிரியே நிறைய டிஃப்ரென்ஸ், வார்த்தைகள் மேக்ஸிமம் 1 hour நான் டிஃப்ரென்ஸ் பாருங்க. அமெரிக்க அறிஞர் உலக மொழிகள்லாம் தாய்மொழியாக தமிழ் தான் இருக்கணும். ஒரு அமெரிக்க அறிஞர் நோன்பு இருக்காரு. அவர் தான் நோம் சாம்ஸ்கி. தமிழே உலகின் முதல் மொழி, மூத்த மொழி அப்படின்னு சொல்லி கூறியவர் தேவநேய பாவாணர். ஓகேவா? தமிழ் தான் உலகத்திலே முதல் மொழி, மூத்த மொழி அப்படின்னா தேவநேய பாவாணர். அதாவது தமிழ் முதல் மொழி, மூத்த மொழி தெய்வமா இருக்கு அப்படின்னு ஞாபகம். அதனால தேவநேய பாவாணர். தமிழ் தான் முதல் மொழி, மூத்த மொழி தெய்வமா இருக்கு. அதனால தேவநேய பாவாணர். நன்னூல் கற்றேன். இது வந்து ஆகு பெயர். என்ன ஆகு பெயர்னா கரி ஆகு பெயர். ஓகேவா? நன்னூலை கற்றேன் இந்த மாதிரி வந்துச்சுன்னா காரி ஆகு பெயர். நன்னூல் கற்றேன். நான் படித்தேன், ஒரு காரியத்தை பண்ணேன் அப்படின்னா காரி ஆகு பெயர். தமிழகத்தில் எழுப்பப்பட்ட உயரமான முதல் கோபுரம். பார்த்துக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தமிழகத்திலேயே உயரமான முதல் கோபுரம் எங்கே எழுப்பப்பட்டிருக்குன்னா ஸ்ரீ திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில். ஓகேவா? தமிழகத்தில் எழுப்பப்பட்ட உயரமான முதல் கோபுரம்னா திருவில்லிபுத்தூர் ஆண்டாள், ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மூங்கில். அது எந்த குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னா புல் குடும்பத்தை சேர்ந்தது. நடு அன்னம் தொடுவதால், நடு அன்னம் தொடுவதால் தோன்றும் எழுத்துக்கள் இச்சு, இஞ்சு. நாக்கோட நடுப்பகுதி இருக்கு இல்லையா? நாக்கோட இந்த வாயோட இந்த மேல அன்னத்தோட சென்டர் பகுதியை தொடுறது இச்சு, இஞ்சு. நாவோட முதல் பகுதி அன்னம் தொடுவது இக்கு, இங்கு. இப்போ நாக்கில் முதல் பகுதி பார்த்தீங்கன்னா இக்கு, இங்கு சொல்லும் போது முன்னாடியே வருது. மேல்வாய்ப்பள்ளி அடியை நாக்கின் நுனி. அடியில் வந்து பார்த்தீங்கன்னா நாக்கோட நுனி இத்து, இந்து அடியில் வச்சு தொடுவோம். அது இக்குங்கன்னா இக்கு, இங்கு முன்னாடியே வந்து சொல்லுவோம். அடியில் வச்சு இத்து, இந்து நாக்கோட அடி. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து இட்டு, இன்னு. நாக்கோட நுனி அந்த அன்னத்தோட நுனியை தொடரும், அதனால வர்றது இட்டு, இன்னு. ஓகேங்களா? நூல்கள் கனித்தமிழில் அள்ளிட வேண்டும், அதை நோக்கி தமிழ் பசியும் மாறிட வேண்டும் அப்படின்னு சொன்னவர்
கா சச்சிதானந்தன். ஓகேவா? நூலை வந்து கனி தமிழில் வந்து அள்ளிட வேண்டும், அதை நோக்கி தமிழ் பசியும் ஆறணும் அப்படின்னா சச்சிதானந்தன். நூல்களை கனி தமிழில் அள்ளிட வேண்டும், அதை நோக்கி தமிழ் பசியும் ஆறிட வேண்டும் சொன்னவர் கா சச்சிதானந்தன். ஓகேங்களா? வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் பாரதிதாசன். அடிக்கடி கேட்ட ரிப்பீட்டட் கொஸ்டின். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னா பாரதிதாசன். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமேனா அது வந்து பாரதியார், இது பாரதிதாசன். பிழை திருத்தும் மனப்பழக்கம் இயற்றியவர். இந்த பிழை திருத்தும் மனப்பழக்கம் இது ஒரு நூல். இதை இயற்றியவர் என்ன? தமிழ் அண்ணல் டாக்டர் ரா பெரிய கருப்பன். பிழை திருத்தும் மனப்பழக்கம், அவர் கருப்பா இருக்கிறது ஒரு பிழையா இருந்திருக்கிறதுனால பிழை திருத்தியிருக்காரு. அந்த மனப்பழக்கம் இது ஒரு பிழை கிடையாது அப்படிங்கிற மனப்பழக்கத்தை திருத்தியிருக்காரு. அதனால பெரிய கருப்பா இருக்கிறது ஒரு பிழை கிடையாது அப்படிங்கிற மனப்பழக்கத்தை கொண்டு வந்திருக்காரு. ஓகேவா? அப்படின்னு ஞாபகம். தமிழை நடுவண் அரசு செம்மொழியாக அறிவித்த ஆண்டு 2004. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டட், இதெல்லாம் நீங்க பார்த்தே ஆகணும். அப்படியாப்பட்ட கொஸ்டின்ஸ். தமிழை நடுவண் அரசு செம்மொழியாக அறிவித்த ஆண்டு 2004. மானம் பெரிதென உயிர் விடுவான், மற்றவர்க்காக துயர்படுவான். யாரு? மானம் தான் பெருசு, உயிர் விடுவான்னு சொன்னாவே நாமக்கல் கவிஞர் தான். அவர் தான் இந்த மாதிரி அதிகமான ஒரு மாதிரி வித்தியாசமான நம்ம பொங்கி எழுற கத்தியின்றி ரத்தமின்றி அந்த வரிகள்லாம் எழுதினவர்லாம் நாமக்கல் கவிஞர் தான். உரைமணிகள் அப்படின்னா கவிமணி. ஓகேவா? இந்த நூலை எழுதியவர் மணி. ஓகேவா? உரைமணி, கவிமணி. காமராஜர் தமிழக முதலமைச்சராக பதவியேற்றார். காமராஜர் தமிழகத்தோட முதலமைச்சராக எப்போ பதவியேற்றனா 1954 63. 47 சுதந்திரம் கிடைச்சது. 48, 49, 50, 54 7 வருஷம் கழிச்சு பதவியேற்றிருக்காரு. 1954 பதவியேற்று 9 வருஷம் நாட்டாண்டிருக்கார் தமிழ்நாட்டை காமராஜர். ஓகேங்களா? உடைமை என்னும் சொல்லில் 10 அதிகாரம். உடைமை அப்படிங்கிற சொல்ல 10 அதிகாரம் இருக்கு. ஓகேங்களா? அன்புடைமை, அடக்கமுடைமை, பண்புடைமை, இந்த மாதிரி உடைமைங்கிற வர்றதுல 10 அதிகாரம் வந்து திருவள்ளுவர் எழுதி. முன்னாடி பார்த்ததெல்லாம் செய்யுளோட உரைநடை, செய்யுள் பாடல்கள். இப்போ பார்க்க போகிற இலக்கணம். இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ். தொடர்ந்து போயிட்டே இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த இலக்கணம் போர்ஷனில் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாம் இம்பார்ட்டன்ட் ஆனது மட்டும்தான் நம்ம கொண்டு வந்து ரிப்பீட்டடாக கேட்டது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வரும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.